மாமன் படத்தில் பார்த்தீங்கன்னா, கதை என்னென்னா, சூரி வந்து தாய் மாமனா வந்து இருக்கார். அவங்க அக்காவுக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து குழந்த பிறக்காம இருக்குது. அப்புறம் கடைசியில் வந்து எப்படியோ நிறைய சாமிக்கிட்ட வேண்டி அப்புறமா ஒரு வழியாக வந்து எல்லா அவமானத்தையும் தாங்கி அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு குழந்த வந்து பிறக்குது. அந்த குழந்தைகிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருக்கார் சூரி. ஏன்னா கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த குழந்த. அவங்க அக்காவுக்கு முதல் குழந்தையே தான். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கு. அதனால் தாய் மாமனாக இருக்க சூரி வந்து பயங்கர பாசம் காட்டுறாரு அவங்க அக்காவுக்கு காட்டுற மாதிரி அந்த குழந்தைக்கும். இந்த குழந்தைக்கு வந்து பாசம் காட்டுறது தான் வந்து கடைசியில் போய் வினையிலேயே வந்து முடியுது. இதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே தாய் மாமன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப க்ளோஸாலாம் வந்து இருக்க முடியாது. அக்கா பையனுங்கிறத வந்து கதையில் வந்து நல்லா ஆழமாகவே வந்து காமிச்சிருக்காங்க. மக்களோட மனித இயல்பையாலும் சரி, அப்புறம் சாதாரண வாழ்க்கையிலையும் சரி, எப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியாதோ அந்த கதை சுருக்கத்தை வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. சூரிய வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கணுன்ட்டு வந்து அவர் சின்ன வயசுலேருந்து கூட படுக்கிறதா இருந்தாலும் சரி, கூட விளையாடுறதா இருந்தாலும் சரி, சினிமாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து சூரிய வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பையனை கூப்பிட்டு போய் ஓவராக வந்து அவர் கூட வந்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி வந்து செஞ்சிடுறாரு. அதாவது அவனோட ஹார்ட்டில் வந்து ஒவ்வொரு பாசத்தை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பாசமே வந்து இவருக்கு வந்து வினையாக முடியுது. இவர் அது வினையாக நினைக்கலனாலும் இவங்களுக்கு வந்து ஹீரோயினாக வரப்போகிற அவங்க ஒய்ஃப் வந்து வினையாக வந்து நினச்சிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேத்துக்கு இடையில வந்து அவங்க அக்காவோட பையன் வந்து வரனால இவங்க 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்க முடியல. அதனால் வந்து ஹீரோயின் பயங்கரமாகவே வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க, அப்செட் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த அக்கா பையனால் வந்து இவங்களுக்கு நிறையா அவமானம் வந்து வருது. காது குத்துறதுல வந்து அதுக்கப்புறமா அக்கா பேச்சு எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கார் சூரி. அதனாலேயே வந்து ஒய்ஃபுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கிறதே இல்லை. எதுக்காக வந்து அவங்க அக்கா பேச்செல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்ட்டு வந்து தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சொன்னதுக்கப்புறமும் நம்ம லைஃப் இருக்குல்ல, நமக்கு ஒரு பையன் வருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது சூரிக்கு வந்து ஒரு பையன் ஒரு வாரிசு வரும்போது வந்து அவங்க அக்காவோட பையன்லாம் வந்து ஒன்றும் இருக்காது, தள்ளி வச்சுருவாங்கிறது வந்து கதையில் வந்து ஆழமாக வந்து காமிச்சிருக்காங்க. அதான் வந்து இந்த கதையோட சுருக்கமாகவே இருக்குது. ஒரு தாய் மாமன்னா எப்படி இருக்கணும், அக்காவோட பையனை வந்து எப்படி பார்க்கணும், எவ்வளோ பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த பையனும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஈக்குவலாக வந்து ஆக்டிங் கொடுத்துருக்கான். இது வந்து ரஜினி நடித்த அண்ணாத்த படத்தையோடைய மிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து அந்தளவுக்கு ஃபைட் சீன்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஃபைட் சீன் தான் இருக்குது. மற்றது ஃபுல்லாகவே வந்து ரியாலிட்டியாக தான் எடுத்திருக்காங்க. எந்த படத்துலேயும் வராத ஃபைட் சீனாட்டம் இந்த படத்தில் வந்து பயங்கரமான டிஃப்ரெண்ட்டான ஃபைட் சீனாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் டச் பண்ணாமே எல்லாத்தையுமே காற்றுல அடிக்கிற மாதிரியே வந்து அடிப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்மாமன் சென்டிமெண்ட்டுங்கிற ஒரு வரலாறு பறக்கிற படமாக தான் வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து சூரி வந்து ஹீரோவாட்டம் லைட்டாக அதில் வந்து ஷேடு ஆகலைனாலும் இவர் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கதையை வந்து மேக் பண்ணி எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த கதையை வந்து இவரோட தான் டேரக்டர் வந்து இது அருமையாக வந்து கொடுத்துருக்காரு. நல்லா ரியலோட இந்த படத்தை வந்து 3-4 டைம் வந்து பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டான படம் தான் இது. எவ்வளோ உறவு சண்டை வந்தாலும், எவ்வளோ சொந்தத்தில் பிரச்சனை வந்தாலும் வந்து அக்காவையும் அக்காவோட மாமாவாக இருந்தாலும் சரி, அப்புறம் அக்காவோட பையனாக இருந்தாலும் சரி, எதுவும் விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போகிறாங்கிறது வந்து கதைகள் வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. இந்த ஹீரோயினுக்கு கட்ட குஸ்தி படத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல வரவேற்பு தக்க படமாக வந்து அமைஞ்சிருக்கு. மற்ற படத்தில் நடிச்சிருந்தா கூட இவங்களுக்கு இவ்வளோ ஐகானிக்காக இருக்காது. ஆனால் இந்த படத்தில் நடித்த ஹீரோயினால் வந்து இவங்களுக்கு ஐஸ்வர்யாவுக்கு நல்லாவே வந்து டெவலப் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லப்பர் பந்து நடந்ததில் வந்து கடத்தி தினேஷ் வந்து ஹீரோயின் நடித்த அந்த ஹீரோயினாக இவங்க எந்த படத்தில் நடித்தாலுமே அவங்களும் ஸ்கிரிப்ட் கேட்டு நல்லா அந்த மாதிரி காட்டு படமாக, அதாவது கிராமத்து படமாக தான் வந்து நடிக்கிறாங்க. அந்த கிராமத்து படமாக நடிக்கிறனாலே வந்து இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குது இந்த கேரக்டர் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் நேச்சுரல் லுக்காக தான் இருக்காங்க. பத்தாவதுக்கு இவங்க நடிக்கிற எல்லா படமே வந்து ஹிட் ஆகிருது. லப்பர் பந்தில் நடித்து ஃபஸ்ட்டு ஹிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு படத்துலேயே. இப்போ இந்த 2வது படமும் வந்து பயங்கர ஹிட்டு கொடுத்துருக்காங்க சூரியோட சேர்ந்து. இந்த தாய்மாமனுங்கிற படம் வந்து நம்ம எல்லாத்தோட லைஃபோட வந்து ஒத்து போகிற கதை தான். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் ஒத்து போயிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.